நகைச்சுவை நடிகர் நாகேஷ், இயக்குனர் கே. சங்கர், தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி ஆகியோருக்கு முதல் எம்ஜிஆர் படம் பணத்தோட்டம். படமும் பணத்தோட்டம்தான். பணத்தோட்டம் குறித்து சிறப்பு செய்திகளை இப்பதிவில் பார்ப்போம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் படங்களை தயாரித்து வந்த சரவணா பிலிம்ஸ் ஜி.என். வேலுமணி அவர்கள் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் நடிப்பில் தயாரித்த படம் பணத்தோட்டம். கே. சங்கர் அவர்கள் இயக்கிய இந்த படத்தில் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்கள் கதாநாயகியாக நடித்தார். எஸ்.பி. சுப்பையா, நம்பியார், ஷீலா, அசோகன், நாகேஷ் உட்பட பலர் நடித்தனர். மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்தனர். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருந்தார். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு, ஒரு நாள் இரவில் கண்ணுறக்கம் பிடிக்கவில்லை ஆகிய பாடல்கள் வரவேற்பை பெற்றன. ஒருவராய் பிறந்தோம் பாடலில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் எம்ஜிஆர் அவர்கள் இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு நடனமாடியிருப்பார். அப்போது இந்த பாடலும் நடனமும் வெகுவாக ரசிக்கப்பட்டது. இதன் கதையை பிரபல எழுத்தாளர் பி.எஸ். ராமையா எழுதியிருந்தார். திரைக்கதை வசனத்தை பாசுமணி எழுதியிருந்தார். கள்ளநோட்டு கோஷ்டியால் தவறாக சிறை செல்லும் செல்வம் தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க அங்கிருந்து தப்பிக்கிறார். அவருக்கு பணக்காரர் மகள் அடைக்கலம் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் செல்வத்தின் மீது அவர் தாயே சந்தேகப்பட உண்மை குற்றவாளியை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பது கதை. இதன் கிளைமாக்ஸ் காட்சியை முதல் நாள் காலை 7 மணிக்கு தொடங்கி மறுநாள் இரவு 7 மணி வரை தொடர்ச்சியாக எடுத்தார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் பணத்தோட்டம். அதையே இந்த படத்தின் தலைப்பாக வைத்தனர். நகைச்சுவை திலகம் நாகேஷ் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நடித்த முதல் படம் இதுதான். ஆனால் இதில் இருவருக்கும் சேர்ந்து காட்சிகள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்காக வாங்கிய சம்பளத்தில் தான் நாகேஷ் முதலாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினார். படத்தின் இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து கூறியதையும் பார்ப்போம். பணத்தோட்டம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை எடுக்கும்போது காலை 7 மணி படப்பிடிப்பு தொடங்கி அடுத்த நாள் காலை 7 மணி வரை தொடர்ந்து நடந்தது. 18 நாளும் எங்களுக்கு சாப்பாடு ராமாவரம் தோட்டத்தில் இருந்துதான். பணத்தோட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததும் சின்னவர் என்னை அழைத்தார். என் படத்தை டைரக்ட் செய்ய மாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நான் சொன்ன பதில், என்னை மன்னித்து விடுங்கள். அவருடைய நட்பு தொடர்ந்தது. அவர் நடித்த கலங்கரை விளக்கம், சந்திரோதயம், குடியிருந்த கோயில் படங்களை டைரக்ட் பண்ணினேன். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.